என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் வழியாக இன்றைய தினத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது, இது திருப்பாடல் என்று சொல்வதை விட ஒரு பாடலானது தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகம் இணை புத்தகமாக அது அமைந்திருக்கிறது. இறை வசனம் 1, இறை வார்த்தைகள் 28 முதல் 33. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தானியேல் புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இதனுடைய பின்னணியாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பின்னணி எதை நோக்கி அமைந்திருக்கிறது என்றால், எதை மையமாக அமைந்திருக்கிறது என்றால், பாபிலோனிய அடிமைத்தடையிலே இருந்த அந்த மக்கள் நெபுகத் நேசர் என்ற ஒரு அரசனால் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி அடிமையாக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த அரசனால் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி என்றால், அந்த அரசன் நெபுகத் நேசர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பொன்னாலான ஒரு சிலையை செய்து அந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், அவர்தான் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறார், அவர்தான் உங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அந்த பொற்சிலையை வணங்க கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் தானியேலும் அவரது அன்பு சகோதரர்களும், சகோதரர்கள் என்றால் அவரது நண்பர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களது பெயராக அனனியா, மிசாவேல், அசரியா. இந்த 3 பேரும் தானியேலோடு இணைந்து, நாங்கள் உண்மையான தெய்வத்தை மட்டுமே வணங்குவோம், பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பிடிவாதமாக இருப்பதை கண்ட அந்த அரசன் அங்கிருந்த படை வீரர்களுக்கு ஆணை கொடுக்கிறான், இவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நெருப்பு சூளையிலே தள்ளப்படுகிறார்கள். அப்படி நெருப்பு சூளையிலே அவர்கள் தள்ளப்படுகின்ற பொழுது
இறைவனை பார்த்து வேண்டிய ஒரு பாடலாகத்தான் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இறை வசனங்கள் அமைந்திருக்கிறது. அந்த இறை வசனங்கள் 1 முதல் 22 முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த தீமையிலிருந்து, நெருப்பிலிருந்து தங்களையும் இஸ்ராயல் மக்களையும் ஆண்டவரே நீர்தாமே காக்க வேண்டும் என்று அசரியா ஆண்டவரை நோக்கி பாடுவதாக அந்த 1 முதல் 22 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் சொல்கிறது. அந்த 23 முதல் 27 முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்கள் ஆண்டவரும் அவர்களை பாதுகாப்பாராக என்ற விதத்திலே ஆண்டவர் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தார், அந்த நெருப்பிலிருந்து எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார் என்று அந்த இறை வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் அவர்களை எப்படி அந்த தீச்சுவலிலிருந்து பாதுகாத்தார் என்றால், அந்த தீ சுவலை எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நாமே குளிர் காற்றை அங்கே அவர்கள் மத்தியிலே வீச செய்கிறார். இது அந்த குளிர் காற்றை பெற்றுக்கொண்ட அந்த அனனியா, மிசாவேல், அசாரியா 3 பேருமே சந்தோஷம் கொள்கிறார்கள். இது ஆண்டவர் தாமே தங்களை அந்த குளிர் காற்றின் வழியாக தேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இதோ அந்த தீ சுவலையும் அவர்களை தீண்டவில்லை, அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லை, துன்பத்தையும் துயரத்தையும் அவர்களுக்கு அந்த நேரத்திலே தரவில்லை. ஏனென்றால் இறைவனது பிரசன்னமானது குளிர் காற்றின் வழியாக அவர்களை பாதுகாத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வசனங்கள் 28 முதல் 33 முடிய அந்த இறை வசனங்களைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த இறை வசனங்கள் எதை சொல்கிறது என்றால், இந்த தானியேலின் நண்பர்களாக இருக்கக்கூடிய மூவரும் ஆண்டவர் செய்த அந்த நன்மை தனத்தை, ஆண்டவர் தம்மை பாதுகாத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த மூவரும் இறைவனை நோக்கி புகழ்ச்சி பண்ணி இசைக்கிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அத்தகைய இறை வசனங்கள் தான் இங்கே 28 முதல் 33 முடிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் இறைவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்றால், இதோ எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக, ஏனென்றால் என்றென்றும் உமது புகழ் நிலைத்து கொண்டிருக்கிறது, என்றென்றும் உமது புகழானது ஓங்கி கொண்டிருக்கிறது. எனவே உம்மை நாங்கள் ஏற்றி போற்றுவது தகுதியானது என்று தங்களையே இறைவன் முன்பாக அவர்கள் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிறார்கள். மேலுமாக அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறார்கள். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த ஆண்டவரின் செயல் வாழ்த்துதலுக்குரியது. தொடர்கிறார்கள், எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது. ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளும் எக்காலமும் புகழ்ந்தேத்தக்குரிய ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை ஏற்றி போற்ற வேண்டும் என்று இதோ தானியேல் அவர்கள் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இறைவன் செய்த அந்த நன்மைகளை நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? சிந்திப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது திருமுன்னிலையிலே இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த ஒரு நாளை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை எழுந்தவுடனே உம்மே நாங்கள் சிந்திக்க எங்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தானியேலும் அவரது நண்பர்களும் ஒன்றாக இணைந்து இறைவனாகிய நீர் செய்த அந்த நன்மைக்காக குளிர் காற்றின் வழியாக அவர்களை நெருப்பு சுவலையிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் அந்த நெருப்பினால் ஏற்படாமல் இருக்க செய்தீரே. அத்தகைய விதத்திலே அவர்களை நீர்தாமே பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் எங்களது வாழ்க்கையினையும் அது சூழ்ந்து ஒரு நெருப்பு சுவலையைப் போல சூழ்கின்ற பொழுது நீர்தாமே எங்களுக்கு குளிர்காற்றாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை நல்வழிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை நேரிய வழியிலே நடத்தி செல்வீராக. அன்பு தந்தையும், நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த தேவைகளை நீர்தாமே எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.